வணக்கம் நண்பர்களே. இந்த திரௌபதி 2 படம் பார்த்தோம். படம் வந்து உண்மையிலேயே அருமையாக வந்திருக்கு. 14ஆம் நூற்றாண்டு நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதில் நடித்தவர்களும் சிறப்பாக அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றார் போல சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு நிறையா வந்து மறைமுகமாக வந்து படம் சரியில்லைங்கிற கருத்தை வந்து பரப்பிட்டுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற உண்மை வரலாறு இந்த சமூகத்தை அடிப்படையாக கொண்டு வெளியில் வர தொடங்குச்சுன்னா, இன்னும் நிறைய வரலாறு இந்த சமூகத்தை அடிப்படையாக கொண்டு உண்மை வரலாறு நிறைய இருக்குது. இந்த ஒரு படம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா, இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதற்காக இந்த படத்தை வெற்றியை வந்து தடுத்து நிறுத்திட்டா, இதற்கு பிறகு வந்து இது போன்ற கருத்துக்கள், இது போன்ற கதைகளை அடிப்படையாக கொண்ட படம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தயாரிப்பாளர்கள் வரமாட்டாங்கங்கிற ஒரு உண்மையை பின்புலமாக கொண்டு தான் இதை வந்து இந்த படத்தை வந்து பின்னால் நின்று நிறைய பேர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம வந்து உண்மையிலே சப்போர்ட் பண்ணணும். இது போன்ற கதைகள் வெளியில் வரணும். திரௌபதி 2 நாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மோகன்ஜி அவர்கள் இயக்கத்தில் வந்திருக்கிற இந்த சிற்றரசுகளோட கதைகளை பார்த்தே சில பேருக்கு பயமும் நடுக்கமும் வந்திருக்கு. அவர் இந்த படத்தில் வெற்றி அடைஞ்சார்னா நாளைக்கு இந்த சமுதாயத்தோட பேரரசை பற்றி படம் எடுக்க முடியும். பேரரசுகளை பற்றி நாளைக்கு படம் வந்துட போகுதுங்கிற நடுக்கத்தில் தான் இன்றைக்கி பல கூட்டங்கள் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த படத்தோட வெற்றியை தடுக்க முற்படுறாங்க. அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஒற்றுமையை அட்லீஸ்ட் இந்த இடத்துல நம்ம காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை திரௌபதி 2 நம்ம வந்து பார்க்கணும். வீர வன்னிய சமூகம் வந்து சிற்றரசுகளாக இயங்கியிருக்கு. இது ஆண்ட பரம்பரைங்கிறதுல நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடிய ஒரே சமூகம் வன்னிய சமூகம் தான். அப்படிங்கிறது நம்ம நெஞ்ச நிமிர்த்தி சொல்கிறதுக்கான சான்றுகள் இந்த மாதிரி படங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் நடக்கும். அதற்கு நாம் எப்பவும் உறுதுணையாக இருக்கணும். மோகன்ஜி அவர்களுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரௌபதி 2 நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் மிஸ் பண்ணிடாமல் பார்க்கணும். தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நன்றி, வணக்கம்.